பழங்குடிகள் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக நம்முடைய இந்திய நிலப்பரப்பில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஏன்சியன்ட் சவுத் இந்தியன் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து வருகின்ற பழங்குடியின் மரபணுவு கிடைக்கின்ற இடமும் தமிழகம்தான். தமிழகத்தில் தான் அந்த 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வாழ்ந்து அதற்கான மரபணுவும் கிடைக்கிறது. விருமாண்டி என்பவரின் ரூபத்தில் அந்த மரபணுவு கிடைத்துள்ளது. அதை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் லண்டனில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அந்த மரபணுவை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார். 60,000 ஆண்டுகளாக ஒரு மக்கள் இனம் வாழ்ந்து வருகிறது. உலகின் முதல் மொழி தமிழ் மொழி. உலகின் சிறந்த நாகரிகத்தை கொண்டிருந்தவன் தமிழன். கட்டடக்கலையில் சிறந்து விளங்கியவன் தமிழன். வாணிப தொடர்பு உலகளவில் வைத்திருந்தவன் தமிழன். இப்படி எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை கீழடி ஆய்வில் இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அறிக்கையை தயார் செய்தார். அந்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தார். அதற்கு மத்திய அரசாங்கம் அவருக்கு அளித்த விருது என்னவோ தெரியுமா? பணியிட மாறுதல். எங்கு பார்த்தாலும் தமிழன் வஞ்சிக்கப்படுகின்றான் என்பதற்கு ராமகிருஷ்ணா அவர்களே சாட்சி. நீங்கள் கீழடி சென்று பாருங்கள், அவருடைய உழைப்பு தெரியும். தமிழனின் பெருமையை வெளிக்கொண்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டார் என்பதை தெரியும். தமிழர்களே, தமிழ் சாதாரண மொழி அல்ல, உலகின் மூத்த மொழி என்பது உண்மை என்பதை கீழடியில் புரிந்து கொள்வீர்கள். முடிந்தால் கீழடிக்கு சென்று அங்கு கீழடியின் தொன்மையை பாருங்கள். அவர்களுடைய ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உழைப்பின் உண்மையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.